ஓம் மகா கணபதியே போற்றி. முழு முதற் கடவுளாகிய பிள்ளையாரப்பனோட பாட்டு, எளிமையான பாட்டு, வள்ளலார் பாடிய பாட்டு. முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையும் சேகரனே தற்பரனே நின்றால் சரணம். ரொம்ப எளிமையான பாட்டு. இந்த பாட்டில் அவரை வர்ணிக்கிறாங்க, அவரோட குணத்தை வர்ணிக்கிறாங்க, அவர் யாரோட பிள்ளைன்னு வர்ணிக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான வர்ணிப்பு இருக்குது. முத்தி நலம் சொன்னவனே. நம்ம பிறவி பயன், நம்ம பிறந்து பிறந்து இறந்து மறுபடியும் பிறந்து இதிலேருந்து நம்ம விடுபடணும். இந்த வாழ்க்கை சுழற்சியிலேருந்து விடுபடணும். அது விடுபடுறதுக்கு வழி முத்தி. அந்த முத்திக்கு வழிகாட்டுபவர் பிள்ளையார். இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். அதற்கு முத்தி நலம் சொன்னவனே. ஒரு உதாரணம் பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கஜமுகாசுரன் ஒரு சூரன் இருந்தான். எல்லாரையும் துன்புறுத்தின்னு இருந்தான். அவனுக்கு யானை முகம் வச்சனால்தான் அவரை கொல்ல முடியும். அதுக்காக தான் விநாயகர் உருவமே வந்தது. ஸோ விநாயக பெருமான் அவன் கூட போய் சண்டை போட்டு போர் புரிந்து அவனை கொல்லலை. அவனோட ஆணவத்தை அடக்கினார். அடக்கி அவனை மூஷிகமாக தனது வாகனமாக ஆட்கொண்டவருடைய கருணைக்கடல் முத்திக்கு வழிகாட்டியவர். அப்படியாப்பட்ட அசுரனோட முத்திக்கே வழிகாட்டியிருக்காருன்னா நம்மளோட விவினைகள்லாம் எவ்வளோ மாத்திரம் நமக்கு வழிகாட்ட மாட்டாரா? கண்டிப்பாக வழிகாட்டுவார். நாமெல்லாம் அவரோட குழந்தைகள், நமக்கு கண்டிப்பாக வழிகாட்டுவார். அவரை பிடிச்சிக்கணும், இந்த பாட்டை பாடிகிட்டே இருக்கணும். நம்ம இந்த பிறவி பயனை அடையலாம். மறுபடியும் இந்த பாட்டை பாடுறேன். முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையும் சேகரனே தற்பரனே நின்றால் சரணம். முத்தி தரும் விநாயக பெருமானே முக்தி தரும் விநாயக பெருமானே முக்தி தரும் விநாயக பெருமானே போற்றி.